அன்றைக்கு தேசிய மகளிர் கூட்டமைப்பு இந்த விழா ஒரு சிறிய விழாவாக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு பொறுப்பனை என்று தான் சொல்ல வேண்டும். அருமையான ஒரு மாரியம்மன் சன்னதியில் அவங்க மாரியம்மன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல அந்த சன்னதியிலிருந்து நம்ம பேசும்போது நமக்கு அந்த மாரியம்மனோட ஆற்றலும் அதோட வைப்ரேஷனும் 100% நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இன்றைய இந்த விழா என்பது மகளிர் ஒரு ஒற்றுமைக்கான ஒரு விழா. அதேமாதிரி தேசிய மகளிர் தினம் என்ற ஒரு தினத்தை மகளிர்களெலாம் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த மகளிருக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லணும், மகளிரை வணங்கி இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னை அழைத்ததற்கு ஒரு நன்றியை சொல்கிறேன். ஏன்னா ஒரு பெண்கள் என்பது நாட்டுக்கு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள், பாதுகாப்பாக இருக்குன்னா ஒரு நாட்டுக்கும் வீட்டுக்கும் பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களோட பெண்கள் தான் வந்து பாதுகாப்பை பலப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நாட்டோட பெண்களும் வீட்டோட மகாலட்சுமியாக இருந்து நமக்கெல்லாம் நாள்தோறும் வந்து ஒரு பணிவிட செய்கிறது, நமக்கு உபகாரம் செய்கிறது, அரவணைச்சு கொண்டு போய் சொல்வது பெண்களுக்கு வீடு இணை வேறு எதுவும் கிடையாது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு தருணத்தில் இன்றையோட, ஏன்னா அன்றைக்கு வந்து பெண்கள் வந்து வெளியே வருவதற்கே ஒரு பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்கும். வெளியே வருவதற்கே ஒரு பெண்களுக்கு ஒரு அச்சம் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி வெளியே அனுப்ப மாட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வெளியே வந்தால் தான் வெற்றி பெற முடியும், பெண்கள் வெளியே வந்தால் தான் வாழ முடியுங்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு பெண்களுக்கு சம உரிமைகள் அதிகமாகவே இருக்குது, சலுகைகள் அதிகமாக இருக்குது பெண்களுக்கெல்லாம். அப்போ அன்றைய காலகட்டத்தோட இன்றைய காலகட்டம் அது பெண்களுக்கு வந்து இந்த ஜோதிடம் வந்து மிக மிக ஒரு கேடைய மாதிரி, எப்படி கர்ணனுக்கு ஒரு கவச குண்டம் இருக்கிற மாதிரி பெண்களுக்கு ஜோதிடம் வந்து ஒரு கேடயம், பாதுகாப்பான ஒரு நிலை, பெண்களுக்கு வந்து உயர்வை கொடுக்கக்கூடிய. ஏன்னா எந்த தொழிலுக்கு போனாலும் பெண்களை வந்து ஒரு கையெழுத்து கும்பிடுறதோட இந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு பெண்களை வந்து கையெழுத்து ஒரு வணங்கிட்டு பேசக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜோதிடத்தில் உண்டு. ஜோதிடத்தில் இருக்கிற பெண்களுக்கு என்றைக்கும் பாதுகாப்பு அதிகங்க. ஏன்னா உங்களை தேடித்து அனைவரும் வருவாங்க, நீங்கள் யாரையும் தேடி போய் ஒரு எதுவும் கேட்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு வந்து இந்த ஜோதிடத்தை உண்மையுமே இன்றைக்கு பெண்களாக ஜோதிடம் கற்றுக்க முடியுமா, பெண்கள் ஜோதிடத்தில் வள வர முடியுமா, ஆண்கள் மட்டும் இந்த துறையில் சாதித்து கொண்டு இருந்தார்கள். ஜோதிடத்தில் பெண்களால் வந்து சாதிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்த ஒரு காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் ஆண்களோட பெண்கள் ஜோதிடம் நல்லா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதே மாதிரி பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைய காலகட்டம் உருவாகி இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா பெண்களோட கூட்டமைப்பு, பெண்களோட ஒற்றுமை தான். ஏன்னா இன்னைக்கெல்லாம் பெண்களோட ஒற்றுமை குறைவது, இன்னைக்கு பெண்களோட ஒற்றுமைனால் பெண்களுக்கோட பலம் கூடுகிறது. அப்போ இந்த பலத்தை நீங்கள் வந்து இருக்க நீங்கள் வந்து ஒரு கூடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு கேடயமாக இந்த மாதிரி ஒரு மகளிர் சங்க அமைப்பு கூட்டமைப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இந்த ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஜோதிடத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏராளம், அந்த ஜோதிடத்தின் மூலிமா நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் ஏராளம். அப்படிங்கும்போது இப்போ நம்ம இதவே சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ராசி கட்டத்துக்குள்ள பெண்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ காலபுருஷ ரீதியாக 12 ராசி, 12 லக்கினம், 27 நட்சத்திரம், இதுதான் நட்சத்திரம். அதாவது 108 பாதங்களுடைய 27 நட்சத்திரங்களுடைய 108 பாதங்கள் இயங்கி இருக்குது. அப்போ இதில் எல்லாம் இந்த கிரகங்களோட தன்மை வைத்து தான் நம்ம பலன் எடுக்கிறோம். அப்போ நம்ம பலன் எடுக்கும்போது நம்ம பார்த்தோட ஜாதகத்துக்கு பலன் சொல்வது எப்படி அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும். ஒவ்வொரு ஜோதிடர்களும் நம்ம எவ்வளோதான் விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு நிலையிலும் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு மெயின் வந்து பாவகட்டங்கள், அந்த பாவகட்டத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் நட்பாக இருக்குதா, பகையாக இருக்குதா, ஆட்சியாக இருக்குதா, அது எந்த மாதிரி ஒரு பாவமாக இருக்குது, அது லக்கணத்துக்கு வந்து ஒரு திரிகோணமா, கேந்திரமா, அஷ்டமஸ்தானமா அப்படிங்கிற அந்த பாவத்தை மட்டும் நம்ம வந்து ஒரு பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அது நடக்கக்கூடிய தசா காலங்கள் மெயின் முக்கியம். ஏன்னா அந்த தசா காலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த பாவத்தில் உட்காந்துருக்கோ அது பலம், அந்த பாவத்துக்கு உண்டான வேலையை 100% கொடுக்கும். அதுக்கடுத்து சாரத்துக்கு உண்டான வேலையை கொடுக்கும், அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு உண்டான தன்மையை கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த ராசி கட்டத்தின் வழியாக நம்ம நிறைய விஷயங்களை, அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளும் போது பலன் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பெண் கிரகத்துக்கு வந்து அதிகம் பலம் கொடுத்துருக்காங்க. ராசி கட்டத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு லக்கணத்துலேருந்து 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடம், ஒரு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், இந்த ஸ்தானம் தான் ஒரு முக்கியமாக எல்லாத்துக்கும் வேணும். ஒரு தனம் வேணும், பாக்கியம் வேணும், ஒரு குடும்பம் வேணும், பொருளாதார நிலம் நல்லா இருக்குன்னா
ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம், வாக்குஸ்தானம். அப்ப ஒரு ஜோதிடர்களுக்கு வாக்கு மிக மிக முக்கியமானது. அந்த வாக்கை நம்ம எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா, அந்த அந்த இடத்துல பாருங்க, வாக்குஸ்தானத்துக்கு வந்து சுக்கிரனும் சந்திரனும் தான் இருக்காங்க. காலதேவனுக்கு காலபுருஷ ரீதியாக சுக்கிரனும் சந்திரனும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, அங்க தாய் போல ஒரு அரவணைப்பு கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, பாசத்து மூலியமா ஒரு காட்டக்கூடியது சந்திர பகவான் தான் உச்சம். அதுக்கு அடுத்தது அவங்களோட ஆசைகளையும் அபிலாஷைகளையும் ஒரு அவங்களுக்கு மனம் வலிக்காம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சுக்கரை கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த வாக்கை வந்து ரொம்ப ஒரு அசுபமா சொல்லக்கூடாது, சுபமா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை அங்க காலபுருஷ ரீதியாக எல்லா இடத்துலயும் சுக்கரனுக்கு சந்திரனுக்கு அந்த வாக்கு ஸ்தானத்தில் வந்து பெண் கிரகத்துக்கு தான் ஆட்சி பலமும் உச்ச பலமும் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆட்சி பலமும் உச்ச பலமும் நம் வாக்கை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒருத்தர் இதே மாதிரி ஒரு வாக்குஸ்தானத்தில் ஒரு பாவகிரகம் போய் உட்காந்துச்சுன்னா அவங்க வாக்கை வந்து தவறாக பிரயோகம் பண்ணுகிறார்களா? ரெகுலராக இருக்கிறதும் சரி, சனி இருக்கிறதும் சரி, சூரியன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும், செவ்வாய் பற்றி சொன்னார், 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அவங்களோட பேச்சே சண்டையிடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கும் இந்த செவ்வாய், 2ஆம் இடத்தை 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ அவங்களோட வாக்கு வன்மை ரொம்ப வலுதரமா இருக்கும். அதே மாதிரி அவங்க பேசி நம்ம கேட்க முடியாது, அந்த அளவுக்கு சண்டையிடக்கூடிய தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த பாவம் 2ஆம் பாவங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு ஒரு ஜாதகத்துக்கு. அதை நம்ம எடுக்கும்போது அந்த பாவத்தில் வந்து பெண் கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது பலம். அப்ப நம்மளோட வாக்குகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பிறகு பலன் சொல்லும் போதும் அவங்களுக்கு ஆறுதலான விஷயத்தை சொல்ல வேண்டும். அதே மாதிரி அவங்களுக்கு எது பலத்தை கொடுக்குங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா அவங்களோட பலவீனம் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அந்த பலவீனத்தை தெரிந்து நம்ம பலன் சொல்லி பணம் பார்க்கறது தவறா போயிடும். ஜோதிடத்தை அதை நினைக்க முடியாது. அவங்களோட பலவீனத்தை நம்ம பலப்படுத்துவது தான் ஜோதிடத்தோட ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அந்த ஜோதிட வழிகாட்டியாக இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை மேலும் மேலும் உயரும், உங்களோட வாக்கு வன்மையும் மேலும் மேலும் உயரும். இதுதான் ஒரு அந்த காலதேவனுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் கொடுத்த ஒரு உண்மையான ஒரு தாற்பயமே இதுதான். அடுத்தது காலதேவனுக்கு 4ஆம் இடத்துல பாருங்க, அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண் வீடு தான். அங்கேயே குரு உச்சம் பெற்று சந்திரனை ஆட்சி பெற வச்சாங்க. அப்ப அந்த பாவம் ஒரு சொத்துங்கிற பாவம், ஒரு சுகங்கிற பாவம், ஒரு மனிதனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய பாவம் அந்த பாவம் தான். அப்ப அந்த பாவத்தில் பாருங்க, குரு ஒரு மென்மையான கிரகம், கோபமே வராது, கோபமே பட மாட்டார். எதாவது மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாரு, திட்டுனாலும் மனசுக்குள்ளேயே தான் திட்டுவாரு, சபிச்சாலும் மனசுக்குள்ளேயே தான் சபிப்பாரு, வார்த்தையை வெளியே உபயோகம் பண்ண மாட்டார். அப்படிங்கிற மாதிரி இந்த குருவோட தன்மை. அப்ப அங்க சந்திரனை வந்து ஆட்சியில் வச்சுட்டாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பெண் வீடு, அதாவது காலதேவனுக்கு 4ஆம் இடம் ஒரு பெண் வீடை கொடுத்துட்டாங்க. அங்க பாருங்க அதுவும் மென்மையான கிரகங்கள். அப்ப அந்த தன்மைகள் வந்து எப்படி இருந்தா நமக்கு சொத்து சுகம் சேர்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த கிரகம் அதை நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஸ்தானம்லாம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் என்ற நம்ம ஒரு பலனுக்கு வந்துடலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் வந்துடலாம். அதே மாதிரி காலதேவனுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு ஆட்சி, சனிக்கு உச்சம். ஏன் 7ஆம் இடம் பொது இடத்துல நீங்க வந்து சுக்கிரனுக்கு ஆட்சியும் சனிக்கு உச்சமும் கொடுத்தாங்க. அங்க வந்து கசப்பான நிகழ்வுகள் பொது இடத்துல அதிகமா நடக்கும். அந்த கசப்பான உணவுகளை யாரெல்லாம் அந்த இடத்துல வந்து தாங்கி கொண்டு அதிக வார்த்தைகளை பிரயோகம் பண்ணாம